42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்கிறார், இந்த ராஜ பதவியெல்லாம் தேவ திட்டத்துக்காக. ஒருவேளை நீ அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தேவ திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் இஸ்ரவேலை தேவன் கைவிட மாட்டார். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறொரு முறையிலே அவர் நடத்துவார். ஆகையினாலே தனி குடும்பங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்துழைக்காத போது தேவ திட்டங்கள் ஒரு காலம் பூத்து போகாது. ஆனால் அந்த குடும்பங்கள் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகும். இப்போ ஜலப்பிரளயத்தில் உலகத்தை அழிக்க தேவன் முற்பட்ட போது அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிற ஒரு குடும்பம் தேவையாயிருந்தது. இப்படியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:11. ஆதியாகமம் 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போ 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பிரியமானவர்களே, இந்த சமயத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவாவை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும் தேவனுடைய திட்டம் அங்கே இருந்தது. அப்போ நோவாட்ட சொல்கிறாரு, நான் ஜலப்பிரளயத்தினால உலகத்தை அழிப்பதற்காக நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். ஏங்க, நான் பொழப்பே இல்லாத ஆளா? நோவா ஒரே ஒரு மரத்தினால தான் அந்த பேழையை கட்டணும். அவருக்கு உதவி செய்கிறதுக்கு அன்னைக்கு அநேகர் இருந்ததில்ல. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் அவர் பேழையை கட்டுகிறவரானார். குடும்பமாக கட்டினார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய, ஒத்துழைக்கக்கூடிய குடும்பங்கள் இல்லை. அதனால நம்ம என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். ஜனப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ அந்த குடும்பம் தேவனுடைய திட்டத்துக்கு தங்களை விற்று போட்டிருந்ததுனால என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே, மழைனா எப்படி இருக்கும், வெள்ளம்னா எப்படி இருக்கும், பேழைனா என்ன, எதையும் தெரியாமலே அவர்கள் பேழைக்குள் ஏறினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்த ஒரு குடும்பம். மற்றவர்களெல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள், பொழைக்க தெரியாதவங்கன்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இப்போ நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து என்று நான் வாசிக்கிறோம். இப்போ கர்த்தருடைய திட்டத்தை ஒரு குடும்பம் நிறைவேற்றும் போது தன்னுடைய திட்டத்துக்கு ஒத்துழைத்த காரணத்தினாலே தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்போ லோத்துவின் குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம். தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் அக்கினினாலே இந்த இடத்தை அழிக்கப் போகிறார். அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்?
மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். பிரியமானவர்களே, நோவா கீழ்ப்படிந்ததுக்கும் நீதிமானாகிய லோத்து கீழ்ப்படிந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அங்கே மழையாக பெய்ய போகிறது, இங்கே அக்னியாக பெய்ய போகிறது. இதை அவங்க சொன்ன போது லோத்து என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 19:14 லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாக கண்டது. இப்போ லோத்து கர்த்தருடைய திட்டத்துக்கு விபரீதமான அநேக காரியங்களை செய்தார். சோதோம் குமரா மிகவும் சீர்கெட்ட ஒரு பட்டணம். அதில் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் மருமகன்மாரை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இப்போது தப்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த போது நம்ம நோவா கேஸில் வாசிக்கிறோம். நோவானுடைய மகன்களும் மருமகள்களும் அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு அடிமடிந்து பேழைக்குள் பிரவேசித்தார்கள் வாசிக்கிறோம். இங்க அந்த பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இளைஞர்கள் பரிகாசம் பண்ணுகிறதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆகையினாலே அப்புறம் நம்ம வாசிக்கிறோம், நோவாவை போல உடனே கீழ்ப்படிந்து அவர் பேழைக்குள் பிரவேசித்தது போல லோத்து செய்யவில்லை. ஆதியாகமம் 19:16 வாசிக்கிறோம், லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது, அப்போ அந்த அவன் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு அறிவு இல்லைனாலும் கர்த்தரால் நேரடியாக பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அசரீரியாகத்தான் பேசினார். ஆனால் லோத்துவுக்கோ தேவதூதர்கள் பிரத்யட்சமாய் அவன் முன்னாடி நின்று பேசுறாங்க. ஆனால் லோத்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் இன்னும் தாமதித்து கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது he was not ready to cooperate. இந்த சத்தியம் அவருக்கு புரிஞ்சிருந்ததுன்னா தலதெறிக்க ஓடி இருப்பார். ஆனால் தூதருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வெயிட் அவர் கொடுக்கல. he lingered. அவன் இன்னும் தாமதித்த போது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப அவருடைய கோஆபரேஷன் லெவலே ரொம்ப குறைவா இருக்குது. கர்த்தர் அவர் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும், இதெல்லாம் ஏன் விளாவாரியா எழுதியிருக்கு? இப்ப கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுல நீதிமான் என்றப்பட்டவனுடைய குடும்பம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பதை ஆவியானவர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அந்த குடும்பத்தில் ஒருவராவது தேவனுடைய திட்டத்துக்கு மனப்பூர்வமாய் அடிபணியவில்லை என்பதை ஆவியானவர் இங்கே எழுதி காட்டுகிறார். இதுக்கு முன்பாக சில ராஜாக்கள் சோதோம் கொமோராவில் படையெடுத்து சோதோம் கொமோராவிலே லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார். அவனுக்கு சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போயிட்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அந்த சமயத்திலாவது லோத்து தன்னுடைய சுய சித்தத்தின்படி வாழ துணியாமல் தேவ திட்டத்துக்கு மறுபடியுமாக தன்னுடைய குடும்பத்தை சீரமைத்திருக்க முடியும். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. This was an indication that you are altogether on a wrong track. நீ சரியான பாதையில் இல்லை என்பதை அந்த குடும்பத்தில் நடக்கிற விளைவுகள் மூலமாக தேவன் உணர்த்தினார்.
ஆனாலும் கூட லோத்து தன்னுடைய சுய வழியை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனால என்ன ஆச்சு? லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாய் மாறி போனாள். அவருடைய பிள்ளைகள், அவங்களை பற்றி அதிகமாக நம்ம வாசிக்கிறதுல ஆனால் ஒன்று தெரியும், 2 தீய வம்சங்களுக்கு தாயாக இருந்தார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பெண்களை தேடுகிறதுல ஒரு குடும்பத்தினுடைய ஆக்கம் எப்படி இருக்கிறது, அவங்க கடவுளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கங்கிறது ஒரு பொண்ணை தேடுறதுல மாப்பிள்ளை தேடுறதுலையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆபிரகாம் எப்படி பெண் தேடினார் என்று பாருங்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இது கர்த்தரை அறியாத ஜனம். இந்த ஜனத்தோடு என்னுடைய குடும்பத்துக்கு எந்த உறவும் இருக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்த ஜனம், என்னுடைய வீட்டாரிடத்துல நீ போ, அங்கே போய் என்னுடைய மகனுக்கு பெண் கொள் என்று சொல்லி அவர் அனுப்பினார். கர்த்தரை முன்வைத்து கட்டளை கொடுத்து அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லோத்து எப்படி பண்ணாரு? லோத்து அந்த சீர்கட்ட இடத்துல தான் தன்னுடைய பெண்களுக்கு மருமகன்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இப்போ இன்னைக்கும் விசுவாசிகள் பையனை பார்க்கும்போது பொண்ணை பார்க்கும்போது இந்த பேக்ரவுண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அதைத்தான் அதிகமாக பார்க்குறாங்க. உலகத்தாரை போலவே தான் இந்த விஷயத்தில் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நடந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்ம கண் பார்க்கிறதெல்லாம் நிலைச்சிருக்குமா இன்னும் தெரியாது. ஒரு சகோதரன் தன்னுடைய பொண்ணுக்கு ஹார்ட் வீக் என்பதுக்காக, அது சகோதரன் அந்த பொண்ணு பார்த்துருக்கிற பையன், அது விரும்புகிற பையன் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறதுக்காக என்னைய போய் அந்த பொண்ணுக்கிட்ட யூ கன்வின்ஸ் ஹர் நாட் டு கோ ஆஃப்டர் ஹிம் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பையனுக்கு அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து. மனுஷர் தங்களுடைய ஞானத்தை தான் நம்புகிறார்கள். எனக்கு பொண்ணை கொடுத்த கர்த்தருக்கு ஒரு ஏற்ற துணை எங்கேயோ வச்சிருக்கிறாரு, அதை காட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள், விவஸ்தை உள்ள விசுவாசிகள் இன்னைக்கு இல்லை. நம்முடைய அநேக குடும்பங்கள் தோற்று போகிறதுக்கு காரணம் அதுதான். கர்த்தரை அறிஞர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் we are guided by our own intelligence, expectations. We ignore God. நம்முடைய கண்ணுக்கு நலமாய்ப்பட்டதை செய்ய துணிகிறோமே அல்லாமல், ஆண்டவரே நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த நோவாவை போல முழுவதுமாக தேவனுடைய திட்டத்தை நோக்கி தங்களை அடிபணிய வைக்கிற அநேகர் இல்லை. ஆனால் சில பிள்ளைகள் பெற்றோருடைய தரிசனத்துக்கு ஒத்துப்போகாது. சிம்சோனுடைய காரியத்தில் பாருங்க, பெற்றோர் சொல்றாங்க, வேண்டாம் மகனே, கானானிய பெண்கள் வேண்டாம், அவங்க கர்த்தரை அறியாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிம்சோன் என்ன சொன்னாரு? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைங்களை வளர்க்கிற வளர்ப்பு எப்படி இருக்கணும்னா, சின்ன வயசுலேயே தெய்வ பயத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அது இஷ்டத்துக்கு போகும், அப்புறம் கண்ணை கசக்கிட்டு நம்மகிட்ட தான் திரும்பி வந்து நிற்கும்.
பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள்? தெய்வ பயத்தோடு கூட தேவனுக்கு ஏற்றபடி அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். இப்போ இந்த பிள்ளைங்க தேவ திட்டத்துக்கு ஒத்து கொடுக்குதா இல்லையாங்கிறது அந்த குடும்பத்தின் ஆவிக்குரிய லட்சணத்தின் எடுத்துக்காட்டாயிருக்கிறது. இப்போ ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அதுக்கு சரியான மனைவி தேவை. கர்த்தர் சொன்னாரு, மவனே இப்போ இருக்கிற வீட்டை விட்டுரு, இனம் ஜனம் எல்லாரையும் விட்டுரு. பாருங்க, அந்த காலத்தில் இனங்கள் பீப்புள் குரூப் என்று சொல்வார்கள். அந்த இனங்கள் பீப்புள் குரூப்பாக தான் அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள் உலகத்தில். அந்த ஒரு பீப்புள் குரூப்பில் இருக்கிறவங்க அடுத்த பீப்புள் குரூப்பில் மிங்கிள் பண்ண மாட்டாங்க, அதை விட்டும் போக மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் நீ விட்டு போ. நீ சவதரித்திருக்கிற இந்த பூமி, நீ கட்டி இருக்கிற இந்த அருமையான வீடு, உன்னுடைய ஜனங்கள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சரி, ஓகே, நான் தேவனுடைய திட்டத்தை செய்கிறவன், அது ஆரானில் செஞ்சா என்ன, அது கானானில் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி அவர் போக ஆயத்தமானார். வீட்டுக்காரமாட்ட போய் சொல்றாரு, கர்த்தர் என்னிடத்துல புறப்பட என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா கேட்குறாங்க, எங்க? அதான் எனக்கு தெரியாது. அந்த போகிற இடம் நல்லா இருக்குமா? அதான் எனக்கு தெரியாது. திரும்பி வருவோமா? அதான் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ புறப்படு. எத்தனை பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. நான் போகிறது எங்கே அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலே வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. சாராளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஏற்றது போல பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்து இணைத்திருந்தார். சாதாரணமாக பெண்கள் செய்ய துணியாத காரியங்களை அந்த அம்மா முன்பின் தெரியாத எதிர்காலத்துக்கு வா என்று சொன்னபோது தன் கையில் இருந்த வசதிகளை உதறி தள்ளிவிட்டு அவர் பின்னாடி போனார் என்று சொல்லி வேதம் அந்த சாராளுடைய விசுவாசத்தை அதிகமாக பெருமைப்படுத்தி 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் பேதுரு இப்படியாக எழுதுகிறார், பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று எழுதுகிறார். இப்போ ஆபிரகாமை பற்றி சாராளுக்கு நன்றாக தெரிந்திருந்ததினாலே தான் ஆபிரகாமுடைய திட்டத்துக்கு அந்த அம்மா ஒத்துக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமோடு கூட தேவன் இருக்கிறார் என்றும், ஆகையினாலே ஆபிரகாம் செய்கிற காரியங்கள் ஒன்றும் நமக்கு தீமையாய் அமையாது என்றும் அந்த சகோதரி அறிந்திருந்ததுனால அவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து முன்பின் தெரியாத இடத்துக்கு அவர் பின்னே அவள் போனாள் என்று நான் வாசிக்கிறோம். இப்போ அவர் ஆரானை விட்ட போது அவருக்கு என்ன வயசு? 75 வயசு. ஆபிரகாம் மரித்தது 175 வயசு. 100 வருஷங்கள் கட்டின வீட்டை விட்டுட்டு கூடாரங்களிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட ஆபிரகாம் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். ஆனால் அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாயிருந்தார். அவர் மூலமாக உலகத்தின் குடும்பங்கள் அநேகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் அவருக்குன்னு ஒரு வீடு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், ஆசீர்வாதம் இருந்திருக்காது. அவர் கூடாரத்தில் இருந்தார். தேவன் எனக்காக இதென்னங்க குப்பை வீடு,
கைவேலை இல்லாத ஒரு அற்புதமான வீட்டை அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பி நடந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எபிரேயர் காக்கியோன் அதை அற்புதமாக சித்தரிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இவர்கள் எல்லோரும், யார் இவர்கள் எல்லோரும்? தேவனுடைய திட்டத்துக்கு தங்களை விற்று போட்டு அதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காமல் டிவிகளை வீட்டிலே வைத்து பார்த்து கொண்டிருக்கிறதுனால பிசாசு பெரிய ஊழியக்காரர்கள் என்கிற பெயர் பெற்றவர்கள் மூலமாக எது வேதத்தின் சத்தியம் இல்லையோ அதையே சத்தியமாக அவன் போதித்து கொண்டிருக்கிறான். விசுவாசம் என்பது எனக்கு அது நன்றாய் காணப்பட்டாலும் காணப்படாவிட்டாலும், அது இனித்தாலும் கசத்தாலும், அது லாபமாயிருந்தாலும் நஷ்டமாயிருந்தாலும், நான் அவருக்கு என்னை பூரணமாய் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்வது பேர் தான் விசுவாசமே தவிர, ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை, நான் விசுவாசிக்கிறேன் தர்றீங்க இல்லையா, இடியாட்டிக். இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சர். உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் கொடுத்த ஆயுதம் அல்ல விசுவாசம். தேவன் தன்னுடைய திட்டங்களை என் மூலமாக, எனக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும், என் மூலமாக, என்னிலும் என் மூலமாக நிறைவேற்றுவதற்கு கொடுத்தது பேர் தான் விசுவாசம். சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் இன்றைக்கு டிவியில் பார்க்கும்போது, வியாதி இருக்கா, விசுவாசம் இருந்தால் சுகமாவ, கார் இல்லையா, விசுவாசம் இருந்தால் கார் கிடைக்கும். பிரியமானவர்களே, பெரிய பெரிய தங்களை பிரசங்கிமார் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பிசாசினுடைய சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் என்கிற ஒரு கூட்டம், வேதத்தை வாசிக்க மனதில்லாத கூட்டம், சத்திய ஆவியானவருடைய உதவியோடு கூட சத்தியத்தை புரிந்து கொள்ள மனதில்லாத விசுவாசிகள் என்கிற ஒரு கூட்டம் தங்களுடைய விசுவாசத்திலே வீணராகி கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி பார்க்கிறோம்? இவர்கள் எல்லோரும் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார். எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை, எந்த உறவானாலும் தற்காலிகமானது. புருஷன் மனைவி உறவும் தற்காலிகமானது, புருஷன் பெற்றோர் பிள்ளைகள் உறவும் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவும் தற்காலிகமானது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எந்த உறவானாலும் தூக்கி எறிய நாம் சம்மதிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், ஏன் பின்னாடி வர்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய புருஷனையாவது மனைவியாவது பிள்ளையாவது வீடலாவது வாசலையாவது வெறுக்காதவன் எவனும் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார். இதெல்லாம் நம்ம கட்டி காக்க விரும்புகிறோம். பிள்ளைகளை விட்டுவிடாது இணைத்து வைத்துக் கொள்வதற்காக கர்த்தரை நாம் இழந்து போகிறோம். எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்து போகிறோம். இவர்களுக்கெல்லாம் உலக மேன்மையை அவர்கள் தேடியிருந்தால் அதுக்கு திரும்பி போக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பிரியமானவர்களே, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் போய் கேட்டாரு, உன் பையனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் கொஞ்சம் யோசித்தாரு. இதை கொடுத்தவரே அவர்தான், அது அவருக்கு திருப்பி கொடுத்தா எனக்கு எந்த நஷ்டம் வராது என்று சொல்லி அவர் நம்பினார். அடுத்தது, நான் தேவ திட்டத்துக்காக என்னை விற்று போட்டிருக்கிறேன். ஈசாக்கு ஒரு செகண்டரி தான். ஆகவே நான் அடிபணிந்து செய்வேன் என்று சொல்லி 3 நாள் நடந்தார்.
பாருங்க, உடனே கூட அவர் செய்யலை. 3 நாள் அவர் நட எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தான் கூட்டிக் கொண்டு போகிற மனை கர்த்தருக்கு கொடுக்க போறேன், 3 நாள் நடந்தார். ஏன்னா கர்த்தர் எங்கன்னு சொல்லலை. 3 நாள் நடந்த பின்பு அவர்கள் மோரியா மலைக்கு வந்தார்கள். இப்போ கர்த்தர் சொன்னார், இந்த மலையில தான் அப்படின்னு சொன்னார். சரின்னு அந்த மலையில் அவர் ஏறும்போது அவருக்கு அப்போ 120 வயசு இருக்கும். ஏறும்போது குமாரன் கேட்குறான், எல்லாருக்கும் ஆடு இல்லையன்னு சொல்லி. இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். என்னது? கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ என்னுடைய நேசகுமாரன் தான், ஆனால் அவர் கேட்டால் ஒன்னையும் நான் மறுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, அவர் எந்த அளவுக்கு ஈசாக்கை வளர்த்திருந்தார் பாருங்கள். நம்ம வாசிக்கிறோம், இதை நீங்கள் கடைப்பிடித்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்று வாசிக்கிறோம். ஈசாக்கு கிட்டத்தட்ட 20 வயசு இளைஞன், இவர் 120 வயசு ஆள். இப்போ கட்டைகளை பலிபிடத்தில் அடுக்குனதை ஈசாக்கு தான் அடுக்கியிருப்பார். இப்போ இவர் ஒரு இளைஞனை கட்டி தூக்கி அதில் வச்சிருக்க முடியுமா? வச்சிருக்கலாம், இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இளைஞனுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் அதை செய்ய முடியுமா? நம்ம பிள்ளைங்கன்னா கையை நீட்டுமா? ஒரு செல்ஃபோனை பிடுங்கினாலே ஒரு நாள் முழுசும் சாப்பிடாது. அவ்வளோ கீழ்த்தரமான சிந்தை உள்ள பிள்ளைகள் தான் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஒரு செல்ஃபோனுக்கு இருக்கிற மரியாதை பெற்றவர்களுக்கு கிடையாது. கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது என்கிற பாடம் புகட்டப்படவும் இல்லை. அந்த அறிவு இக்காலத்து பிள்ளைகளுக்கு இருக்கிறதும் இல்லை. நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் கிறிஸ்து தன்னை புரிந்து கொள்ளாத பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதுபோல பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்கிற அந்த சத்தியம் அவருடைய இரத்தத்துக்குள் இன்னும் ஓடவில்லை, ஓட வைக்கப்படவில்லை. ஆகையினாலே எப்படி குடும்பங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லையோ அதுபோல பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் ஈசாக்கை பார்க்கும்போது சாதாரண இல்லைங்க. உன்னை நான் வெட்ட போறேன், கையை கொடுன்னு கையை நீட்டினார். ஒருவேளை அவர் தூக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா இவரை எம்பி அந்த பலிபீடத்தில் படுத்திருப்பார். இப்படிதான் அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வரும் சமயத்தில் யார் மூலமாக இதை நிறைவேற்றலான்னு பார்த்தார். ஒரு இளம் பெண்ணை பார்த்தார். அந்த பொண்ணோட பேக்ரவுண்டே சொல்லப்படலை. ஆனால் அற்புதமான ஒரு பெண். பார்த்து சொன்னார், பொண்ணை இன்னும் 280 நாள் எழுதிக்கோ, உன் கையில் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னார். அந்த பிள்ளை தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க இது, எனக்கு இன்னும் என்ன ஆகலை, கல்யாணமே ஆகலை, நீங்கள் நாள் குறிச்சிட்டீங்க டெலிவரிக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே டெலிவரி டேட் சொல்கிறீங்க, இதை ஏற்றுக்கிறதா இல்லையா? எங்கள் அம்மாட்ட போய், அம்மா கடவுள் சொன்னாரே நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னா எந்த பெற்றோர் ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? 400 வருஷம் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு, மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொல்லி. இந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்காம வீட்டை விட்டு விரட்டலாம், இந்த சமுதாயம் என்னை புரிஞ்சிக்காம கல்லறிந்து கொள்ளலாம், எனக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் காரி துப்பி என்னை தூர அனுப்பலாம், ஆனால் நான் பிறந்திருக்கிறதே எதுக்காக?
தேவ திட்டம் செய்வதற்கு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் உமது அடிமை, நீங்க என்ன வேணாலும் என்னை செய்யுங்க, நான் உமது அடிமை என்று அந்த ஸ்திரீ சொன்னாங்க. வேதத்தில் போட்டிருக்கு, பெண்களுக்குள்ளே நீ பாக்கியவதி, பெண்களுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாட் ஒபீடியன்ஸ். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, ஏன் இஷ்டப்படி வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு டேஸ்டா இருக்கிறபடி வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எதுவோ அதை நீர் பூரணமாய் நிறைவேற்றும்படி, உலகம் எப்படி போனாலும் யார் என்னை கைவிட்டாலும் உம்முடைய திட்டத்துக்காக என்னை விற்று போடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை தேவன் கண்டார், அவளை தெரிந்து கொண்டார். யோசேப்ட்ட போனாரு, தம்பி 3 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வரும்போது மறைக்க முடியல, தொப்ப உப்பி இருக்கிறது, செய்தி போகுது. அவர் தயங்கினார். அப்ப கர்த்தர் சொன்னாரு, மோனே இது கர்த்தரால் உண்டானது, அவளை ஏற்றுக்கொள்ள தயங்காதே என்று சொன்னார். ஒரே ஒரு கல்யாணம் பண்ண போறேன், ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், அது போயும் போயும் அப்படிலாம் டயலாக் இல்லை. ஆண்டவரே நான் உமது அடிமை, நீங்க யாரை கட்ட சொல்றீங்களோ நான் கட்டுறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். உலகத்தின் பார்வையில் பைத்தியக்காரத்தனம், அட்டர் ஸ்டூபிடிட்டி. ஆனால் தன்னை கர்த்தருடைய திட்டத்துக்கு விற்று போட்ட ஒரு இளைஞன் மூலமாக, கர்த்தருடைய திட்டத்துக்கு தன்னை விற்று போட்ட ஒரு பெண்ணின் மூலமாக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று ஆவியானவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அதிகமாக நான் பேசிக்கொண்டே போக விரும்பவில்லை. நிறைய பேர் தேவனுடைய திட்டத்தை கவுத்து போடுறாங்க. பெலிஸ்தரை கர்த்தர் ஒடுக்க சித்தம் கொண்ட போது அவர் ஒரு பெண்ணை பார்த்து, கர்த்தர் உன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்று சொன்னார். அந்தம்மா ஓடி போய் தன் புருஷனாகிய மனோவாவிடத்தில் சொன்னாங்க, எனக்கு தேவதூதன் வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி. மனோவா சொன்னாரு, உன்கிட்ட சொன்னா போதுமா, என்கிட்ட சொல்ல வேண்டாமா, நானும் அதை அடிபணிந்து செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டார். உடனே மனோவாவுக்கும் தேவன் தரிசனமானார். நான் ஒன்று சொன்னார், இந்த பிள்ளைய பெத்து எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னோம். 2 பேரும் துல்லியமாய் கடைப்பிடித்து சிம்சோன் பிறந்தார். அவன் வயதுள்ளனான போது ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். இப்படி போயிட்டே இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணா, ஒரு அழகான பெண்ணுருவில் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்தான். இவர் மூஞ்ச பார்த்தாரு, அது பிசாசுன்னு அவனுக்கு தெரியல. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னனால தேவனுடைய திட்டத்தை கொட்டி கவுதார். சிம்சோன் கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்டு நசரேய விரதம் ஏற்று தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆனால் எந்த பெலிஸ்தனை அழிக்க அவர் போனாரோ அதே பெலிஸ்தராலே கண்கள் பிடுங்கப்பட்டவராக தற்கொலை செய்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இளைஞர்கள் இப்படிதான். கர்த்தர் தங்களுக்கு தருகிற தாளந்துகள், குறிப்பாக ஐடி இந்த ஐடி அநேகரை அழிக்கும் ஒரு கருவியாக பிசாசானவன் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான். இது கர்த்தர் என்னை கனப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி இளைஞர்கள் நினைக்கிறதில்ல. தங்கள் இஷ்டப்படி காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் தந்த அனுமதி என்று நினைக்கிறார்கள். குட்டிச்சவரா போயிருக்கிறார்கள். தேவன் அவர்களில் எவரையும் தன்னுடைய திட்டத்துக்கு பயன்படுத்த முடிகிறதில்லை. அவர்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்கே அல்லாமல் தேவன் நாமம் தூஷிக்கப்படும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய குடும்பத்தில் பிறந்த இளைஞர்கள். பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் ஒரே ஒரு வாழ்க்கை.
கல்யாணம் பண்ணோன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு குழந்தை வேணும். இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. நான் வேதத்திலே அடிக்கடி நான் அட்மையர் பண்ணுகிற, வியந்து அடிக்கடி யோசித்து பார்க்கிற ஒரு குடும்பம் ஆக்கில்லா பிரிசில்லா குடும்பம். ரோமாபுரியிலே யூதர்களுக்கு பிரச்சனை வந்தபோது ரோமாபுரியிலிருந்து கொரிந்துக்கு வந்தார்கள். கொரிந்துக்கு வந்தபோது அங்கே ஊழியம் செய்யும்படியாக வந்த பவுலை கண்டார்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பவுல்கிட்ட போய், ஐயா நீ இந்த கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்கிற வரைக்கும் எங்க கூட இருன்னு சொல்லி அவனை சேர்த்து கொண்டார்கள். அப்போ அங்கே அதிகமாக பிரச்சனை வந்தபோது அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் எபேசுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க சொல்கிறாங்க, அங்கே போனால் உனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வேணும், நானும் கூட வரேன்றாங்க. இந்த குடும்பத்துக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாதா? அவர் எபேசுக்கு போகிறேன்னு சொன்னால் நானும் கூடயே வரேன்னு பின்னாடி போனாங்க. எபேசுவிலே ஊழியத்தை நிறைவேற்றி பவுல் அடுத்த இடத்துக்கு போன போது அங்கே உள்ள சபையை தங்களுடைய வீட்டிலே வைத்து பராமரித்தார்கள் ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும். இப்போ எபேசுவினுடைய சபை கூடி வருகிற இடமாக ஆக்கில்லா பிரிசில்லா வீடு இருந்தது. அப்பல்லோவையும் அவர்கள் அங்கே தன்னிடமாய் சேர்த்து கொண்டு அவனுக்கு கர்த்தருடைய காரியங்களை விளக்கி காட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் ரோமாபுரிக்கு போன பிறகு பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதும்போது 16ஆம் அதிகாரத்தில் 16:3-5 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். இப்போ இந்த எங்க சபை கூடி வருது? ரோமாபுரியில். ஒரு பிள்ளைய பெத்தெடுக்க யோக்கியதில்லை, ஆனால் போகிற இடங்களெல்லாம் சபைகளை பெற்றெடுக்கிறார்கள், சபைகளை பெற்றெடுக்கிறார்கள். அவர் பரலோகத்துக்கு ஆக்கில்லாம் பிரிசில்லாவும் போகும்போது இவர் சொல்ல, பிரஜாதியார் எல்லாரும் சொல்றாரு, பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் உங்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், தேவ திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றின விதமானது பிரஜாதியார் மத்தியில் பவுல் செய்த ஊழியத்தை போல மகா பெரிய தாக்கத்தை உண்டாக்கினதுனால பரலோகத்தில் அவங்க பிரவேசிக்கும் போது, இந்த சின்ன பையன் நேற்று ஆடினப்போ எப்படி இங்கே ஒரு பெரிய கரகோஷம் உண்டானதோ, அதைவிட அதிகமாக நன்றியோடு கூட நான் அழிவிலிருந்து மீட்டப்படுவதற்கு இந்த குடும்பம் காரணம் சொல்லி அநேகர் சந்தோஷப்படுவார். நம்ம போகும்போது எப்படி இருக்கும்? 4 பேராவது இருப்பாங்களா வாங்கையான்னு சொல்றதுக்கு? பிரியமானவர்களே, நேற்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சின்ன பிள்ளைங்க நீதிமொழிகள் 14:12 சொன்னாங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இது எழுதியிருந்தோம். நம்ம செம்மையாய் தோன்றுகிற வழி, நன்மையாய் தோன்றுகிற வழி, அதைத்தான் தெரிந்தெடுக்கிறோமே தவிர காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன் அப்படின்னு போகும்போது கூட, ஆண்டவரே இது எவ்வளவு ஓஹோன்னு ஸ்கூலாக இருந்தாலும் உம்முடைய சித்தமானால் அங்கே போடுறேன் என்று டெசிஷன் எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை. அநேக பிள்ளைகள் குட்டிச்சோராகிறதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம். இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கூல் வேணும். எதுக்கே அவனுக்கு பெஸ்ட் ஸ்கூல் வேணும்? என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். என் தகப்பனார் அவர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தனால நான் 11 வருஷ படிப்பை 12 பள்ளிகளிலே படித்திருக்கிறேன். சில சமயங்களில் இடமே கிடைக்காது. மதுரைக்கு நாங்கள் போன போது, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்போ நம்ம சபை கூடி வருகிற அந்த வாணியர் லேனுக்கு அடுத்த லேனில் இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் சிங்கிள் பாயாக படிச்சிருக்கிறேன். இடம் கிடைக்காதனால
நான் படித்தது பூரா வாட்டர் ஸ்கூல்னு சொல்லுவாங்களே அதுதான். நான் எஸ்எஸ்எல்சிக்காக டட்லி ஹை ஸ்கூல் என்கிற ஒரு ஸ்கூலில் திண்டுக்கல்ல என்ரோல் பண்ண போது அதுக்கு முந்தின வருஷத்து ரிசல்ட்டு 11%, ஜஸ்ட் 11%. ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் தங்களுடைய இஷ்டப்படி எதுவும் செய்ய துணிந்தவர்கள் அல்ல. பெஸ்ட் ஸ்கூல், தட் இடியாட்டிக் கான்செப்ட் அவங்களுக்கு இருந்ததில்லை. ஒருவனுடைய பாதுகாப்பு ஸ்கூல்ல இல்லை, ஒருவனுடைய அறிவு ஸ்கூல்ல இல்லை. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தராய் இருக்கிறார். அவர் அனுமதிக்கிறது எவ்வளவு வாட்டர் ஸ்கூல் ஆனாலும். பிரியமானவர்களே, நான் படித்து வரும்போது 34% அந்த எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் உயர்ந்தது. நான் வீணா போல, என் படிப்பு பூத்து போல. எதுக்காக சொல்றேன்னா, இந்த என் கண்களுக்கு நன்றாய் தெரிகிறது. யோபுவை போல, லோத்துவை போலத்தான் வாழ்றமே தவிர அந்த லோத்து புத்தி நம்ம சிந்தை விட்டு போறதில்ல. லோத்து எவ்வளவு வீணாய் போனார், அதெல்லாம் திரும்ப 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 படிச்சும் நம்முடைய வாழ்க்கை முறை ஆபிரகாமை போல மாறவில்லை. ஆல்வேஸ் த பெஸ்ட், யுவர் பெஸ்ட் இஸ் த வர்ஸ்ட். அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கர்த்தர் எந்த அவல நிலைமையும் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். ஒரு சிறு பிள்ளை அங்க போறதுனால அந்த ஸ்கூலோட நேச்சரே மாற முடியும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இஸ்ரவேலிலிருந்து ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு போனார்கள் சிரியாவுக்கு. அந்த ஒரு சிறு பெண்ணினால சிறிய தேசம் முழுவதும் இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு, அவர் ஒருவரே தேவன் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏன் அந்த மாதிரி நம்ம புத்தி யோசிக்கிறது இல்லைன்னா, நம்ம கர்த்தருடைய திட்டம் அது குப்பையாது. என்னுடைய திட்டம், என் குடும்பம் நல்லா இருக்கணும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, சரண்டர் இட் அன்டு த வேஸ் ஆஃப் காட். அது உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும், அது எவ்வளவு இடியாட்டிக்காய் காணப்பட்டாலும், இந்த தேவனுடைய திட்டத்துக்கு நீ உன்னை விற்று போடவில்லையானால் இந்த இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை சீராக்குவதற்கு பதிலாக சீரழித்து போடுவாய் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே பிள்ளைங்க திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 37:5 என்ன சொன்னாங்க? பிள்ளைங்கிட்ட தான் கேட்கணும் இல்லையா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் எனக்கு நன்மையாய் தோன்றினபடி எதையும் செய்ய துணிய மாட்டேன். ஏன்னா பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. வாட் எவர் இட் இஸ், எய்தர் இட் இஸ் ஸ்மால் ஆர் கிரேட், வெதர் இட்ஸ் அன்இம்பார்ட்டன்ட் ஆர் இம்பார்ட்டன்ட், செல் யுவர் செல்ஃப் டு காட். Dare not do anything according to your intellect. Learn to surrender. That is the right way to execute the Lord's will. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 சாமுவேல் 14 34 வசனம். 1 சாமுவேல் 14:36. அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சம் ஆகும் மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்கு அரச பதவி தேவனால் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவனுடைய கையை பலப்படுத்தினதுனால அநேக வெற்றிகளை சம்பாதித்த மனுஷன், அமலேக்கியரை முறியடித்த மனுஷன். இப்ப சொல்றாரு, தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி, தன்னுடைய அனுபவத்தின்படி, ஞானத்தின்படி நாம் உடனே புறப்பட்டு போவோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் மக்கள், பிரைஸ் தி லார்ட்,
நீங்க போங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஆனா ஆசாரியன் சொன்னா, இது உன் மாம்சம் பேசுது, ஜெயத்தை கொடுக்கிறவர் நீ இல்லை, உன்னுடைய வீரர்கள் அல்ல, ஜெயத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். நம்ம புத்தியோட செய்ய வேண்டியதுன்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால் போடுவோம் சொன்னான். என்னுடைய பின் விளைவை நீங்கள் அறிவீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரிய, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை எதுக்காக கர்த்தர் வச்சார்னா, மௌனே மகளே உன் இஷ்டப்படி நீந்தி கரையேறு என்று சொல்கிறதுக்காக இல்லை. எனக்கு உன்னை குடும்பமாய் அமைத்ததிலே, உனக்கு பிள்ளை குட்டிகளை கொடுத்ததிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், எவ்ரி டே தான் கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லாரு? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். நீங்க எனக்கு முன்பாக என்ன இன்னைக்கு வச்சிருக்கீங்களோ, வாட் இஸ் ஆன் மை பிளேட், யூ டெல் மீ. அதாங்க ஜெபம். நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ, நான் ஒரு தீர்மானத்தையும் ஏன் இஷ்டப்படி செய்ய மாட்டேன். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழாக்குவேன். அதுதான் சரியான கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நிலைமையில நாம் தொடர்ந்து வாழ்ந்து கர்த்தரை கனப்படுத்த பேசின எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் வருகிற நாட்களில் தேவ திட்டங்கள் மாத்திரம் நம்மிலும் நம் குடும்பம் மூலமாக நடக்க உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.